மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம டீ குடிப்போமா? சக்க ஹாப்பி பர்த்டே. ஓ தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேங்க. ஏய் அது பாருங்க எவ்வளோ பெரிய பக்கெட் மாதிரி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ஹாய் சில பிளேஸ். நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வேறு எங்கே போகிறோன்னா ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ ஒரு செம்ம இடம், செம்ம ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். இதில் இங்கே ஏன் கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். அதை விட நான் வந்து கொஞ்சம் லாங்காக போயிட்டு அதெல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். இப்போ என்னோடய சுச்சுவேஷனுக்கு லாங்காக போகிறதுக்கு என்னால் முடியாது. நான்லாம் பயங்கரமான சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண ஒரு இது தான். ஸோ நம்ம வந்து அந்த டைமில் கூட்டிகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் படுத்தலாம். அது கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிறதுக்கு ராத்திரியில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்புறேன். இப்போ நான் டைமில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதான் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும். அது வந்து நாங்கள் நிறைய பிளேஸ்க்கு இந்த மாதிரிலாம் போயிருக்கோம். இருந்தாலும் இந்த டைமில் இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண ஒரு கிஃப்ட் மாதிரி தான், ஒரு சாதாரண ஒரு இடம் தான். ஏன்னா நான் பயங்கரமான ஒரு பிளேஸ்க்கெலாம் போயிருக்கேன். அது ஈக்குவலாக பார்த்தா இது கொஞ்சம் எனக்கு வந்து சின்னது ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ இருந்தாலும் நைட்டில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதுக்காக நான் ஒரு மாதமாகவே இதை கேட்டு வச்சுருந்து இவளுக்காக போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ போக போக பாருங்கள் எப்படி இருக்கும், எந்த பிளேஸ் போகிறோம், என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதான் வீடியோ. நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான் இது. இந்த டைமில் நான் எடுக்கிறேன். ஸோ போக பார்ப்போமா? ஏய் எங்கே கிளம்பிட்ட தெரிலையோ? காரில் கிளம்பி உட்காருன்னொடனே உட்காந்துட்டாங்க. ராத்திரி நேரம் இரும்பல் வேறு, கோல்டு வேறு ஆயிடுச்சு. கிளம்பிட்டீங்களா? எங்கே கிளம்பிட்டீங்க தெரியல. நீங்கள் கொண்டு போய் விட்டு வரேன் வா உன்னை நைட்டில். ஓகே, இது வந்து நீ எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். நான் இதை விட உன்னை வந்து சூப்பரான ஒரு இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு இடனே சொல்லலாம். ஓகேவா? எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே பண்ணணும்னு தோணுதுல, அதுதான் மெயின். ஆனால் இதை விட பயங்கரமான இடத்துக்குலாம் உன்னை நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அந்த ஈக்குவலுக்கு இது வராது தான். என்னால் முடிஞ்சது இந்த ராத்திரி நேரத்தில் உன்னை கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் படுத்தலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு போகிறேன். போயிட்டு வர மாதிரியா? நைட்டு போயிட்டு நாளைக்கு வர மாதிரி தான். ஜாலி தான். நான் போகலாமா? தூங்கிட்டு வந்துட்டு இருக்கு மூஞ்சி ஆலைங்க இருந்திருக்கேன்னா அவங்க காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார் அங்கே நிற்கிது. நம்ம வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நம்ம நெருங்கிட்டோம், போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டீலாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகலாம். எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் கடைக்கு வந்துட்டேன். போகிற வழியில் நல்லா டீலாம் நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் அழகாக ஜாலியாக போகலாமேன்ட்டு தான் அங்கே வந்திருக்கோம். எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று டீ கப் நல்லா இருக்குல்ல. ஸோ போய் கொடுப்போம். ஓகே, ஆனால் கப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்கெட் மாதிரி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம்? கிலோமீட்டர் நீ தான் பார்த்தா, ஆனால் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு இவ்வளோ? இன்னும் ஒரு 11 இருக்கும். 25 எவ்வளோ தானே இருந்துச்சு அங்கேருந்து பார்க்கும்போது. இப்போ 10-11 25 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். கடல் தாண்டி வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறன்ற மாதிரி வந்துருக்கு. போகலாமா? எங்கே கூட்டிகிட்டு போய் உன்னை நிப்பாட்டுறன்னு கொண்டுப்பா. ரொம்ப சாவடிக்குது. நைட்டு நேரத்தில் தொண்டை கட்டிச்சா? சரி வெயிட் பண்ணி டீ குடி, போகலாம். மறுபடியும் விட்டுன்னு போட்டு வீட்டுக்கு போகலாமா? பாப்பா போமா? வெளிச்சம் தெரியுதா? சுத்தமாக தெரியாமல் எதுக்கு எடுக்கிறேன்? இரு நான் அடிக்கிறேன். போகலாமா? எங்கே கூட்டிகிட்டு வந்துருங்க? ராத்திரி நேரத்தில் வருதுங்க. தூக்குறதா? போகலாமா? நல்லா எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? உள்ள போய் பேசலாமா? ஓகே, ஆஃப் பண்ணிக்கோ.
இறங்கிடுவேன். இப்போ நான் எங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப டயர்டாயிட்டியா? உள்ளே போய் பார்க்கலாமா, இல்லை இங்கே சொல்லிடுவா? உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எங்கன்னா சரி, ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். பர்த்டேலேருந்து நான் ஒரு வாரம் பாவம் தொண்டையே கட்டிக்கிச்சு, அலைஞ்சு ரொம்ப என்னை கற்ற வச்சுக்கிட்டே இருக்காங்க. கோல்டே ஆயிடுச்சு. கோல்டு ஆயிடுச்சு உனக்கு? ஐயோ, ஒரு வாரமாகவே தூக்கம் இல்லை எங்களுக்கு. ஸோ இவளை வந்து நான் அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போய் டயர்டாகவே ஆகிட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு 3வது நாளாக என்னமோ இது நான் கூட்டிகிட்டு சுற்றுறது அவளுக்கு. இப்போ ரெசார்ட் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். செம்மையாக இருக்கு. நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் காலையிலே தான் மதியத்துக்கு மேலே தான் இவ்வளோ நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இன்னைக்கு என்ஜாய் பண்ணோமா? நம்ம ஆல்ரெடி நிறைய ரூம்லாம் பார்த்தாச்சு. இது வந்து சிம்பிளாக என்னெல்லாம் நல்லா தான் இருக்குமா? சிம்பிளாக ஒரு சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம். எப்படி இருக்கு ரூம்? ரூம் பாருங்க, ஜாலியாக இருக்கா? நீ ரூம் சுற்றி காட்டுறேன், உனக்கு நான் சுற்றி காட்டுறேன். நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணலாமா? ஜாலியாக இருக்கு. நீ ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு தூங்கலாம். நம்ம ரொம்ப டயர்டில் வந்திருக்கோம். அப்புறம் தூங்கி எழுந்து காலையில் பார்க்கலாம். காலையிலே பார்க்கலாம். பாவம் ரொம்ப டயர்டாகிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ விடிஞ்ச உடனே நம்ம ஜாலியாக கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே எங்கேன்னு சுற்ற வச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு பார்ப்போம். வந்ததுமே டயர்டாகி தூங்கிட்டோம். தூங்க தான் முடியுது, எங்களால் வேறு எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியல. ஸோ ரெசார்ட்டுக்கு தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். என்ன இங்கெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ சின்ன சின்ன இடம் பிடிக்கும் இல்லையா, இதெல்லாம் ஒரு ஆசை தான். ஏன்னா எங்களுக்குன்னு பர்சனலாக வந்து டைம் ஒதுக்க முடியல. எடிட்டிங் அங்கே எங்கேன்னு ஒர்க்காகவே இருக்காளா. ஸோ வந்து ஃப்ரீயாக மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். அதுவும் இவன் பிறந்த நாளைக்கு இப்படிலாம் கூட்டிகிட்டு இதோட பயங்கரமாலாம் கூட்டிகிட்டு போயிட்டேன். இது அந்த அளவுக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தா இருக்குமான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் ஓகே தான், சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ தூங்கட்டும், காலையிலே பார்ப்போம். பார்த்தியா பொல்லாயிடும் வந்து அப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். கிளம்பிட்டீங்களா மேடம்? மேடம் காலையில் ஸ்விம்மிங் பூல் குளிக்க ரெடியாக வராங்களோ? வாக்கிங் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீ குடிப்போமா? சக்கரை எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியல. அது இருக்கே, சக்கரை தான் எல்லாம் அந்த பேப்பரில். ஓ, கலைக்கு குடிக்க வேண்டியதாம்மா. நல்லா செட்டில் வரும் உங்களுக்கு. ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஜாலியாக இருக்கிறீங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன சொல்லுவாங்க? இது பேர் பால்கனியா? இப்போ கொஞ்சமாக எனக்கு காப்பியாக இருக்கலாம். ஏன் ஊற்றுதுன்னு தெரியும், எப்படி ஊற்றுறதுன்னு தெரியும். கொஞ்சமாக ஊற்றுவாங்க. வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து ஒரு முக்கியமான இடம் தான் போகிறோம். காஃபி குடிச்சிட்டு காலையில் இருந்துச்சுன்னா காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக போட்டிருக்கான். எங்கே போகிறோன்னா சாப்பிட கிளம்பிட்டோம். அழகாக போனோம். அதில் நல்லா தெரியல. ஸோ அதனால் நாங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு தான் வந்துடுவோம். ஆமாம்மா. ஐயோ, நைட்டில் நல்லா தெரியலையா? எங்கள் கார் பாருங்கள் எவ்வளோ அனாதையாக நிற்கிது. இடம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஸ்விம்மிங் பூல் பாருங்களேன் அங்கே இருக்குது. செம்மையாக இருக்குல்ல ரெசார்ட்டு. ஆமாம், செம மஜாவாக இருக்குது. சும்மா நிற்கிறாங்க. போ, அப்புறம் எடுத்துக்கலாமா? மாங்காய் எடுத்துக்கூடாது, திட்டுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. நான் உடனே எடுத்துகிட்டு போவோம். பார்த்தீங்களா
எப்படி இருக்குது பிளேட்லாம் அப்படியே சும்மா க்யூட்டாக இருக்குல்ல. உட்காந்து சாப்பிட்றதுக்கு தண்ணி வியூவே சும்மா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ரெடியாக உட்காந்துக்கிட்டான். அப்படி எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கா? போகுது இதுவே செம்மையாக இருக்குங்க பிளேஸு. பார்த்தீங்களா அப்படியே சும்மா நீட்டாக இருக்குது. ரெசார்ட்னா ரெசார்ட்டு தான். அங்கே பாருங்க எங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே ஸ்விம்மிங் பூலில் இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். 2 இருக்குது பாருங்க. ஹாப்பி பர்த்டே. ஏய் அது ஓ தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேங்க. ஏய் சும்மா சரி சரி வேணான். சரி கோவப்படாத. ஏதாவது ஒன்று சாட்சி கை பிடிக்கணும். போட்டோ எடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெஸ்ஸிங்லாம் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டாங்க. நல்லா இருக்குல்ல மேட்சிங்காக சம்மலாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக எங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ செம்மையாக இருந்தது. எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ்லாம்? சர்ப்ரைஸ் சூப்பராக தான் இருந்தது. ஸோ வந்து நிறைய பேர் இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம போகாத இடமே கிடையாது. நிறைய பிளேஸ் போயாச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு நாள் நீ வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலில் விளாட்ணும், அதில் இருக்கணும், இதில் இருக்கணும்னு தான் கூட்டிகிட்டு வந்து என்னை ஆசையாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதையுமே ஒரு நாள் ஃபுல்லாக ரூமு அதான் நைட்லேருந்து காலை வரைக்கும். அப்போ மதியம் வந்து ஸ்விம்மிங் பூல். இப்போ ஈவினிங் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. எந்த பிளேஸ் எப்படி பிடிச்சிருந்துச்சு? ஈஸியார். ஸோ வந்து பிளேஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஈஸியாக கூட்டம். ஏன் நான் பக்கத்தில் கூப்பிட்டேங்கன்னா ஏற்காடுலாம் நான் போயிருக்கலாம். ஆனால் இப்போ நான் போகிற சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா பிறந்த நாள் நம்ம வெளியில் அந்தளவுக்கு ட்ராவல் பண்ண முடியாது. உடம்பு முடியாமல் ஏற்கனவே ஒரு வாரமாக உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு ட்ராவல் பண்ணி. அதனால தான் நம்மளால் லாங்காக போகும்போல சின்ன பக்கத்தில் இருக்கிறதையாச்சும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் இங்கே வந்து. ஓகே போகும்போது பார்ப்போமா? நல்லா ரீல்ஸ்லாம் எடுத்தாச்சு. அப்புறமா அப்லோட் பண்ணுவோம் பாருங்க. போகலாமா? வீட்டுக்கு கிளம்பியாச்சா? சாப்பிட போகிறோம் இப்போ. பாப்பா என்ன முடியுதுன்னு கேட்டியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இருமல் வந்து அவளுக்கு கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்ததுனால கோல்டாகி டயர்டாயிட்டாங்க. பிறந்த நாள்னாலே கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னால் முடிஞ்சது நான் வந்து இங்கே இருக்கிற கொஞ்சம் லாங்காக கூட்டிகிட்டு போகலாம், ரொம்ப தூரம்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு ஆசை தான். பட் இதுக்கே உடம்பு முடியல அவங்களுக்கே சரியானால எங்கேயும் தூரமாக கூப்பிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்க ரெசார்ட்டே புக் பண்ணி சரி போகலாம் அப்படின்னு. இதை விட பெஸ்ட்டாலாம் நான் கூட்டிகிட்டு போனேன். இதை ஏன் கூட்டிகிட்டு போனேன்னா இது ஒரு சின்ன கிஃப்ட், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து சரி என்ஜாய் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க நான்லாம் பயங்கரமான ரெசார்ட்லாம் போயிருக்கேன். நீங்களே அதிகமாக என்னோடய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு என்னால் இப்போ தூரமாக போகிறேன் சுச்சுவேஷனில் நான் இல்லாதனால தான் பக்கத்தில் கூட்டிகிட்டு போனேன். ஓகே இன்னும் வீடியோலாம் நிறையா நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது. இதோட முடிய போகிறது கிடையாது. தொடர்ந்து பாருங்கள். பயங்கரமான சர்ப்ரைஸ்லாம் வெயிட்டிங்கில் உங்களுக்காக இருக்குது.
பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நாளைக்கு ஊசி போட்டாச்சும் சரிப்படுத்திடணும். ஓகே, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? செம்ம என்ஜாய் பண்ணியா? ஜாலியாக இருந்துச்சா? ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் தரமான வீடியோலாம் சந்திக்கிறோம். ஓகே, டாடா, பாய், லவ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.